வாங்கிட்டு போறாங்க. In the USA now, we're trying to start to inquire about getting FDA approval to have the Cairo Life Table in the USA. So அமெரிக்கால இந்த ப்ராடக்ட் லைசென்ஸ்க்காக FDA லைசென்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் FDA லைசென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்கால இது இன்ட்ரோ듀ce ஆகுது. I recently got back from the Philippines. So நான் இப்போ பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்தேன் ரீசன்ட்டா. And my friend who is a medical doctor used to be the health commissioner, health administrator. So அப்போ என்ன அவர் கூட ஃப்ரெண்ட் அவர் டாக்டர் ஹெல்த் டாக்டர் மெடிசின் படிச்சிருக்க டாக்டர் அந்த இந்தோனேஷியால ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஹெல்த் மினிஸ்ட்ரியில சீஃப் டாக்டரா இருக்காராம். He is now the senior vice president of their major university in the Philippines. So பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய சீனியர் ஒரு மெடிக்கல் யுனிவர்சிட்டில சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டா அந்த டாக்டர் இருக்காங்க. They want a Cairo Life Table to start doing some of their own research. So அவங்க மெடிக்கல் ஹாஸ்பிடல்ல இந்த கைரோ லைஃப் தெரபி மிஷின் வந்து வேணும் ரிசர்ச் பண்ணனும் நாங்க அப்படினு சொல்லி அவங்க கிட்ட டாக்டர் கிட்ட கேட்டிருக்காங்க. And now in the Philippines, chiropractors and medical doctors are starting to work together. So இப்போ பிலிப்பைன்ஸ்ல என்ன பண்றாங்க மெடிக்கல் டாக்டரும் கைரோபிராக்டிக் டாக்டரும் சேர்ந்து வர்க் பண்றாங்க. அதனால அவங்க யுனிவர்சிட்டில இந்த கைரோ லைஃப் மிஷினை வச்சு ட்ரையல் பண்ணி இதோட ஸ்டடீஸ் பண்ணி அந்த நாட்டிலயும் இதை இன்ட்ரோ듀ce பண்றதுக்கு அவங்க ஆர்வமா இருக்காங்க அவரோட டாக்டரோட ஃப்ரெண்ட். And while I was here just last week, he sent me an email and said the university wants me to come and teach in the university what we teach for people that are experiencing depression and anxiety. So last week அவங்க ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. என்ன மெயில் அப்படினா டாக்டர் அவங்க கூப்பிட்டுருக்காங்க பிலிப்பைன்ஸ்ல கூப்பிட்டு அங்க இருக்கவங்களுக்கு கைரோபிராக்டிக் பத்தி எஜுகேட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய டென்ஷன் கொஞ்சம் பதட்டமா இருக்கறாங்கல்ல அது பதட்டம் பயம் பதட்டம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து எஜுகேஷன் கொடுக்கிறதுக்கு நீங்க வரணும் அப்படிங்கறத டாக்டருக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க இந்தியன் யூனிவர்சிட்டில இருந்து. One thing that is going on in the Philippines, I'm using that as an example. College students, there's a lot of suicide. So அப்போ மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறவங்க நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றதுக்காக டாக்டரை இன்வைட் பண்ணிருக்காங்க. போய் அவங்களுக்கு கைரோபிராக்டிக் தெரபி கொடுத்து அவங்களுக்கு கவுன்சிலிங்னா கொடுக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு. We also, my team travels around the world sort of like Doctors Without Borders. Wherever there's an earthquake, 9/11, a shooting, a terrorist attack, and we work with people that are having depression and anxiety. So அப்போ நாங்க ஒரு குழுவா இருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு குழு இருக்கு அமெரிக்கால. இவங்க எல்லாரும் என்ன பண்றோம் அப்படினா ஏதாவது ஒரு நேஷனல் டிசாஸ்டர் வந்தது அப்படினா எர்த்குவேக் வருது இல்ல பாம் பிளாஸ்ட் ஆகுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கை சீற்றங்கள் வர்ற டைம்ல நாங்க டீமா போயிட்டு அங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஆர்மி கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றதை எங்களோட ஹாபியா நாங்க வச்சிருக்கோம். And the beauty of Cairo Life, as the cervical rollers go up and down the neck, they'll work C1 and C2, the area that does control anxiety and depression. So it will help lower your pain and your anxiety level. இந்த மாதிரி நேஷனல் டிசாஸ்டர் வரும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பயத்துல நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அவங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்றதுக்காக நாங்க போயிட்டு கைரோபிராக்டிக் மருத்துவத்தை நாங்க பண்ணி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுப்போம். அதே தான் உங்களுக்கு கைரோ லைஃப் தெரபி மிஷின்ல உங்களுக்கு கழுத்தை நல்லா மசாஜ் பண்ணி விடுறதுனால உங்களுக்கு ஒரு பதட்டம் ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இந்த கைரோ லைஃப் பெட்ல உங்களுக்கு கிடைக்குது. So you could see why chiropractic and Cairo Life go hand in hand. ஸோ இப்போ உங்க எல்லாருக்கும் இப்போ நான் பேசுனதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கைரோபிராக்டிக் மருத்துவ முறையும் கைரோ லைஃப் பெட்டும் இந்த கம்பெனியும் சேர்ந்து ஏன் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ எல்லாம் புரிஞ்சிருக்கும். And in my practice, as I said, I worked with an orthopedic surgeon, a neurologist and a radiologist. ஸோ என்னோட அனுபவத்தில் 30 வருஷத்து அனுபவத்தில் நான் ஆர்த்தோபெடிக் டாக்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். நியூரோ டாக்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். Sometimes we would have to take x-rays. Sometimes I would have to write a prescription for MRI or CAT scan or ultrasound. ஸோ அப்போ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்போம். எம்ஆர்ஐ இந்த மாதிரி நிறைய ஸ்கேன் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருப்போம். Sometimes patient would need medication. ஸோ சம்டைம்ஸ் டாக்டர் மெடிசனை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. மருந்து மாத்திரவங்க நிறைய நாள் சாப்பிட வேண்டியது இருக்கும். One thing that I have seen in my time with Cairo Life is that some people on medication for blood pressure, diabetes,
got to lower the amount of medication they were taking. ஸோ என்னோட அனுபவத்தில் கைரோ லைஃப் அனுபவத்தில் நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொல்றது என்ன அப்படின்னா, இந்த தெரப்பியை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் ப்ரெஷரு, சுகரு, இடுப்பலி இதுக்காக மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த குரோனிக் டிசீஸ்க்காக மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த கூட எனக்கு டாக்டரே குறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய அனுபவங்களை சொல்றாங்க. And again, the rollers, when they go up and down your spine and open all the joints, the heat relaxes all the muscles and gets the vascular system to work properly. எதனால இந்த நாள்பட்ட வியாதிகள், சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், தைராய்டு, உடல் பருமன், மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு எதனால மருந்து மாத்திரையை டாக்டர்ஸ் குறைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பெட்ல நீங்க படுக்கும்போது அழகா கழுத்து பகுதியிலையும் இடுப்பு பகுதியிலையும் நல்லா அழுத்தி ஒரு மசாஜ் மிதமான ஹீட்டோட கொடுக்கறதுனால ரத்த ஓட்டங்கள் அதிகரிக்குது, உடல் கழிவுகள் வெளியில வருது. நம்ம உடம்பே நம்ம உடம்பை சரி பண்றதுக்கு முயற்சி பண்றதுனால நாள்பட்ட மருந்து மாத்திரைகள்லாம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. It helps the lymphatic system get rid of all the toxins in the body. ஸோ அப்போ இந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்தை எலிவேட் பண்றதுனால உடல்ல இருக்கக்கூடிய உடல் கழிவுகள் அன்னன்னைக்கு நம்ம சாப்பாட்டுனாலையும் மூச்சு காற்று இழுக்கிறதுனாலையும் தண்ணியிலையும் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் எல்லாம் வெளியில அனுப்புறதுக்கு இந்த தெரப்பி மிஷின் நமக்கு பயனுள்ளதா இருக்கு. And when you do that, the body's going to get healthy, you're going to feel good, and you're going to live longer. இதை டெய்லி நம்ம லிம்பாட்டிக் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்றதுனால, லிம்பாட்டிக் சிஸ்டத்தை எப்போ ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னா, உடம்புல சூடு இருந்தால் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்ம நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் வாட்ச் கட்டியிருப்பாங்க இல்லையா, கட்டியிருந்தா ஓடும், கழட்டி வச்சுட்டா ஓடாது. அதே மாதிரி நம்ம உடம்புல எப்போ அசைவு இருக்கோ, எப்போ டெம்பரேச்சர் மிதமான ஹீட்டு நம்ம உடம்புல இருக்கோ, அப்போ இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம்ங்கிறது நல்லா ஒர்க் பண்ணும். உடல்ல கழிவுகளை நீக்கிறதுக்காகவும் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அதிசய சக்தி தான் லிம்பாட்டிக் சிஸ்டம். அந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்றதுனால உங்க நோய் உங்களை விட்டு போறதுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. When you buy a car, if a car breaks down, you get a new car. Your body breaks down, you can't get a new body. நீங்க எல்லாம் கார் வாங்குறீங்க, இப்போ கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மோசமாயிருச்சு அப்படின்னா புது கார் வாங்கிக்கலாம். பட் அதே நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா புதுசா ஒரு பாடி வாங்க முடியுமா நம்மளால? கிருஷ்ணமூர்த்தி உடம்பு கேட்டு போச்சு, புதுசா ஒன்று வாங்கிட்டு வந்துட முடியுமா? முடியாது இல்லையா? காரை வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், பட் நம்ம பாடியை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. The beauty about Chiro Life, it's really not a big expense when you think what it can do for you for the rest of your life as well as your family. நம்ம வாழ்நாளில் மீதுள்ள நாட்களுக்காக நம்ம இந்த மிஷின் வந்து ஒரு பெரிய விலை கிடையாது, ஒரு சாதாரண விலை தான். நம்ம வாழ்நாளில் இருக்க போகிற வாழ்கிற நாள் வரைக்கும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக ஒரு பொருளை நீங்கள் சூஸ் பண்ணலாம் கைரோ லைஃப் மிஷினை. It's a beautiful concept what they're doing with Chiro, allowing everybody to come and try and see the benefits and then buy one for the home. ஸோ இதில் ரொம்ப நான் வியக்கப்படுற என்ன அப்படின்னா, கைரோ லைஃப் கம்பெனிங்கிறது எல்லாரும் நீங்கள் வந்து இதை ஃபீல் பண்ணி பாருங்கள், தெரப்பி எடுத்து பாருங்கள், எவ்வளோ நாள் வந்து நீங்கள் தெரப்பி எடுத்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது இதை வாங்கிக்கங்க அப்படிங்கிறது எனக்கு நான் பார்த்து ரொம்ப வியந்த விஷயம். ஒன்று கைரோ லைஃப் கம்பெனியில் அதை செய்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், பாராட்டுறேன். In the United States, doctors, or when children go to school, they check every child every year now for scoliosis. ஸோ அமெரிக்காவில் ஒவ்வொரு குழந்தையும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க முதுகெலும்பை செக் பண்ணுறோம் டாக்டர் டீம். ஏன் அப்படின்னா, Scoliosis is curvature of the spine. ஸோ ஸ்கோலியோசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம், ஒரு வியாதி. அது என்ன அப்படின்னா, முதுகெலும்பு அப்படியே பெண்ட் ஆகி வளைஞ்சு இருக்கிறது தான் ஸ்கோலியோசிஸ். இதை குழந்தைகளே கண்டுபிடிக்கிறதுக்காக, சின்ன வயசுலேயே யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அமெரிக்காவில் டாக்டர் டீம் இன்னைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. And as the curvature gets worse, if you don't find it early on, it causes a lot of problems with your lungs, internal organs, and pain. இளம் வயதிலே அதை நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம சரி பண்ணலை அப்படின்னா வயசாக ஆக அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். உள்ளுறுப்புகள் வேலை பார்க்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், உடம்பு ஸ்ட்ரக்சரே அவங்களுக்கு பெண்ட் ஆயிரும். With women that have scoliosis, once they start to get their menstrual period, their menstrual cycle, the scoliosis slows down. ஸோ அப்போது இது பெண்களுக்கு நிறைய காமனாக இந்த முதுகெலும்பு வளைஞ்சிருக்கிறது இருக்குது. ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறம் அது ரொம்ப மோசமாக இருக்குது. வயசாக ஆக மாதவிடாய் ஸ்டார்ட் ஆகும்போது அது வந்து பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது கம்மியாக இருந்தாலும் வயசானதுக்கு அப்புறம் மெனோபாஸ் ஸ்டாப் அந்த ஸ்டேஜில் அதிகமாகிடுது.
But once they reach menopause and their period stops, the scoliosis starts up again, but then you have to also worry about osteoporosis. ஸோ அதுக்கப்புறம் வயசானதுக்கு அப்புறம் மெனோபாஸ் வந்ததுக்கு அப்புறம் மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறம் இந்த ஸ்கோலியோசிஸ் ரொம்ப மோசமாகி எலும்புருக்கு நோயா வந்து உடல்ல கை கால் ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் வலி வந்து நம்ம உடம்பை அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். Sometimes, if scoliosis is ignored, we have to do surgery and put steel bars in the spine to straighten it out. இளம் வயதிலே நம்ம இந்த முதுகெலும்பு வளைஞ்சிருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சு சரி பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். சர்ஜரி பண்ண என்ன அப்படின்னா இரும்பு ராடெல்லாம் போட்டு நேராக ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு நேராக கம்பியெல்லாம் வச்சு ஒவ்வொன்றையும் இழுத்து கொண்டாந்து கட்டி இந்த மாதிரி ஒரு சிவியர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். But with regular chiropractic care or ChiroLife, a lot of this can be prevented. ஸோ அப்போது இந்த மாதிரி இளம் வயதில் இருக்கிற போதே முதுகெலும்பு வளைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி அதை ஆரம்பத்திலே கைரோலைஃப் தெரப்பி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. என்ன வயசுல 19 years old. Okay, I brought this young lady up just to give you an idea of how you can check your own children, your grandchildren, how to see if there is some scoliosis. நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன். உங்களோட குழந்தைங்க உங்களோட பேர குழந்தைங்கள முதுகெலும்பு நேராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஒரு ஐடியா மட்டும் காமிக்கிறேன். நீங்களும் பாருங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாருக்காவது இருந்ததுன்னா நீங்கள் கைரோலைஃப் தெரப்பிக்கு கூட்டிகிட்டு வாங்க. Now, she's 19, so she's a little older, but I called her up here because she's right in front, and I'll show you what we look for. ஸோ அவங்களுக்கு ஏஜ் 19. ஸோ அவங்களுக்கு சின்ன வயசு குழந்தைங்களா இருந்ததுன்னா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முன்னாடி இருந்ததுனால அவங்கள கூப்பிட்ருக்கேன். இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணுங்கள் எப்படிங்கிறத சொல்லித்தரேன். You first check her head. Is her head tilted or is it straight? நேராக நிற்க வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அவங்க தலை நேராக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். நேராக தலை வச்சுருக்காங்களான்னு. You look at the shoulders. ரெண்டு ஷோல்டரையும் நீங்கள் பாருங்கள். அடுத்து Are they both even? ரெண்டு ஈக்குவலாக இருக்கா இல்லை ஒன்று ஏற்றி இறக்கி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். Or is one shoulder higher than the other? ஒன்று கொஞ்சம் மேலே தூக்கி ஏற்ற இறக்கமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஷோல்டரை செக் பண்ணணும். You check the hips. ஸோ அதுக்கப்புறம் இடுப்பு பகுதியை நீங்கள் செக் பண்ணுங்கள். Is one hip higher than the other? ஸோ ஒன்று மேலேயும் கீழேயும் அந்த ஹிப் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும் இடுப்பு பகுதி. And then you look at her feet. Are her feet straight? ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட கால் பகுதியை நீங்கள் பார்க்கணும். அந்த கால் நேராக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். Then you do the same. You look in the front. ஸோ நம்ம பின் பக்கத்தில் பார்த்தது மாதிரி முன்பகுதியிலேயே நம்ம ஷோல்டர் கரெக்ஷன், தலை நேராக இருக்கா, ஷோல்டர் நேராக இருக்கா, ஹிப் நேராக இருக்கா, கால் நேராக வச்சுருக்காங்களாங்கிறத கண்டிப்பாக நம்ம இளம் வயதிலேயே செக் பண்ணணும். You see how she stands. Does she stand with her head tilted or turned a little bit? ஸோ அப்போது உங்களுக்கு கழுத்து நேராக இல்லாமல் ஒரு பக்கம் சாஞ்சிருந்தோம் இன்னொரு பக்கம் சாஞ்சிருந்தோம் அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அவங்களுக்கு இளம் வயதிலே நம்ம இந்த மருத்துவ முறையை நம்ம கொடுக்கணும். You observe the way they sit down in chairs. Do they sit hunched over or do they sit straight? ஸோ அதே மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கும் போது உங்கள் பேர குழந்தைங்க உட்காந்துருக்கும் போது சேரில் உட்காந்துருக்கும் போது அவங்க ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்காங்களா இல்லை வளைஞ்சு நெளிஞ்சு உட்காந்துருக்காங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணணும். With women, you look at the breast to see if one breast is lower than the other. ஸோ பெண்களுக்கு அந்த மார்பக பகுதியை நீங்கள் செக் பண்ணணும். ஏற்ற இறக்கம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். You have them bend over and you see if there's any humps in their back. இந்த முதுகு பகுதியை அவங்கள குனிய சொல்லிட்டு கையை வச்சு தடவி பார்க்கணும். ஏதாவது மேடு பள்ளங்கள் ஏதாவது தெரியுதா, ஏதாவது ஒரு பக்கம் சமமாக இருக்கா இல்லை மேடு பள்ளங்கள் ஏதாவது தெரியுதாங்கிறதையும் பார்க்கணும். And that's usually an indication to the people in school that are checking the students that there is a potential problem that's starting to develop. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த பிரச்சனையை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த தெரப்பியை கொடுத்தீங்கன்னா வயசானதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரப்போகிறது கிடையாது. இதை எப்போ நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் பீரியட்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த தெரப்பியை நீங்கள் முன்னாடியே கொடுத்துருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா வயசானதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வராது. Okay. Now, when I walked in, this young lady said that she has
something special to give me when I go back to the United States. ஸோ நான் உங்களை வச்சு நான் உங்களுக்கு எஜுகேட் பண்ணியிருக்கேன் இந்த உங்களை வச்சுட்டு. ஸோ நான் அமெரிக்கா போகும்போது இவங்ககிட்டேருந்து ஏதாவது நான் ஒன்று கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். நான் சும்மா போகக்கூடாது. She's looking at me like I'm crazy. ஸோ பார்க்குறாங்க அவங்க என்ன கொண்டு போகிறாரு அப்படின்னு. But she's going to allow the staff to take a scissor and she's going to take some of her hair ஸோ and கத்திரிக்கோள் give me எடுத்து some hair. ஸோ இந்த முடியை வாங்கிட்டு போகலான்னு இருக்கேன். So I'm going home with hair. Thank you. I wish. எனக்கு தலைமுடி இல்லை, அதனால அவங்க முடியை வாங்கிட்டு போய் கொஞ்சம் யூஎஸ்ல காமிக்கலான்னு பார்த்தேன். So scoliosis, as I said, is checked every year through grade school. ஸோ அப்போது ஒவ்வொரு குழந்தைங்க உங்களோட குழந்தைங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லா குழந்தைகளையும் நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்னது மாதிரி நீங்கள் செக் பண்ணணும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது மாதிரி தான் அவங்க பெண்ட் ஆகி ரொம்ப இந்த மாதிரி கஷ்டப்படாமல் நம்ம பார்த்துக்கணும். And as you could see, there's a hump or too much curve. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா மேடாக இருக்கும் ஒரு பக்கமாக. But you also check their shoes and see if the heels are straight or crooked. ஸோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ப்ளஸ் பெரியவங்களோட அவங்க போட்டிருக்க செப்பல்ஸ் நீங்கள் 2 செப்பல்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்பல் தேஞ்சிருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? And the beauty of Chiro Life is as the wheels go up and down the spine with the heat and the negative ion stones, your inflammation will go down, the muscles will relax, and the vertebrae will straighten out. ஸோ அப்போது நான் செப்பலை செக் பண்ண சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க செப்பல் ஒன்று தேஞ்சு போனது மாதிரி? கவனிச்சிருப்போமா இல்லையா? போட்டிருக்க செப்பலில் அப்போது செப்பல் தேஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? செப்பலை மாற்றுறது தானே யோசிப்போம். பிரச்சனை அங்கே கிடையாது, நம்ம முதுகெலும்பு நேராக இல்லை. ஸோ அதனால தான் ஒரு பக்கமாக சாஞ்சு நடக்கிறதுனால தேய்மானம் நடக்குது. ஸோ அப்போது அந்த நம்ம என்ன பண்ணணும்? இந்த தெரப்பி மிஷினில் நம்ம தெரப்பி எடுக்கும்போது முதுகெலும்புகள் நேர்படுத்துது. இதில் முக்கியமாக மிதமான ஹீட்டில் இந்த தெரப்பி கொடுக்கறதுனால, நெகட்டிவ் அயான்ஸ் இதில் இருக்கிறதுனால, எஃப்ஐஆர் தெரப்பி இதில் இருக்கிறதுனால சீக்கிரமே இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க விடுபட்டுறலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ 3 நாள்லையோ சரி பண்ணிட்டு போயிட முடியாது. இதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு உங்களுக்கு பொறுமை வேணும். It's a lifelong commitment. ஸோ இதெல்லாம் நம்ம ஆயுள் ஃபுல்லாக நம்ம பாதுகாக்கக்கூடிய, அப்படியே பக்குவப்படுத்தி வச்சுக்கக்கூடிய, மேனேஜ் பண்ணக்கூடியது தான் நம்ம பண்ண முடியுமே தவிர குணப்படுத்துறதுக்கான வியாதி இதெல்லாம் கிடையாது. Some people start Chiro Life, then they stop, then they start, then they stop. You're not going to get good results that way. நிறைய பேர் கைரோ லைஃப் தெரப்பியில் உணர்ச்சிவசப்பட்டு வருவாங்க, தெரப்பிக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் எடுப்பாங்க, நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா தைரியம் வந்தோடனையும் கொஞ்சம் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு வருவாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்புறம் விட்டுருவாங்க. 6 மாதம் கழிச்சு வருவாங்க. இந்த மாதிரி வர்றவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்க போகிறது கிடையாது. யார் தொடர்ந்து டெய்லி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பெனிஃபிட்டு கிடைக்கும். Having a Chiro Life table at home, the beauty of it is you don't have to come to the center. You'll save on your medical bills, you'll save on your medication bills. உங்க வீட்ல இந்த ப்ராடக்ட் இருந்தது அப்படினா டெய்லி இங்க வர வேண்டிய அவசியம் கிடையாது. டெய்லி இந்த மருத்துவ முறையை நீங்க வீட்ல வச்சு நீங்க பயன்படுத்திக்கலாம். இத வச்சு பயன்படுத்துறதுனால உங்களுக்கு ஆஸ்பத்திரியில கொடுக்க வேண்டிய பைசா கண்டிப்பா குறையும். நீங்க சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கிறதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். Thank you. And what's nice is that you can do it as a family. ஸோ அப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒருத்தருக்காக இதை பயன்படுத்துறது இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் பயன்படுத்தலாம், எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம் வீட்டில் இருந்ததுன்னா. One thing that I forgot to do when the young lady was up here, how many children are out here in the audience? ஸோ அப்போது இங்கே ஆடியன்ஸில் இருக்கிறவங்க எத்தனை குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் காமிங்க, எத்தனை குழந்தைகள் இருக்காங்க? Can they just come up here for 1 second? ஸோ ஒரு நிமிஷம் கொஞ்சம் முன்னாடி அனுப்புங்க எல்லா குழந்தைகளையும். நான் வாமா பின்னாடி இருந்தாலும் அனுப்புங்க. Any other children? வேற யாராவது இருக்காங்களா குழந்தைங்க? How about the big child? That was my. நீனு வாமா. You can go back here. In the United States, அமெரிக்கால we have a $2 bill. $2
பைசா இருக்கு They don't ரூபா need நோட்டு. the $2 bill anymore. ஸோ இனிமேல் அவங்க $2 ரூபா நோட்டை அச்சடிக்க போகிறதில்ல அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணிட்டாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி. I have found it to be good luck. ஸோ அப்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல லக் வேணும், அதிர்ஷ்டம் வேணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. So what I do is I give all the children a $2 bill for them to put up in their room. ஸோ அப்போது இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த $2 நோட்டை அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கும் வாழ்க்கையில் ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்ல பெரிய நிலைமைக்கு போகிறதுக்காக இந்த $2 பில் ரூபா நோட்டை நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். And I just write good luck Dr. Mike so that hopefully they'll have good luck, good health, do good in school and become good citizens of India. ஸோ அப்போது இந்த நோட்டை அவங்க கண்ணாடி முன்னாடி வச்சுக்கட்டும், அவங்க பார்வையில் டெய்லி இருக்கட்டும். இதை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கட்டும், நல்ல ஆரோக்கியம் வரட்டும், நல்ல பெரிய ஆளாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு இந்திய குடிமகனாக இருக்கிறதுக்கு உதவட்டும்னு வாழ்த்தி அவங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன். இப்படி முன்னாடி காமிச்சுக்கோங்க. ரெண்டு கையில் வெரி குட், சூப்பர். ஓகே, ஃபோட்டோ பாருங்க. குட் லக், அதிர்ஷ்டம். கை கொடுங்க, கை வச்சுக்கோ. உனக்குதான். வாழ்த்தி அவங்க டாக்டர் கொடுக்குறாங்க. நன்றி. தேங்க்யூ வெரி மச். That's always nice. I enjoy doing things for children. ஸோ குழந்தைகளுக்காக நான் எங்கே போகிறேனோ அங்கெல்லாம் நான் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் கொடுப்பீங்களா, தாத்தா பாட்டி குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம்லாம் கொடுப்பீங்களா, அந்த மாதிரி தான். Sometimes, I told you, chiropractors do everything by hand. ஸோ நான் சொன்னேன் கைரோப்ராக்டிக் தெரப்பி எல்லாமே கை வழியாக தான் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொன்னேன். Sometimes there's specialized instruments that we use instead of our hands. சில நேரங்களில் சில இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. And there are massagers, adjusting instruments, meters that take measurement so we can see where the interference is. ஸோ அப்போது இங்கே நிறைய இருக்குது. இந்த வைப்ரேட்டர் இருக்குது, இந்த நீடில்ஸ் இருக்குது, கன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற முதுகெலும்பு அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் நீடில் வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கழுத்துலேருந்து இருக்கக்கூடிய எலும்புகளை ஸ்கேன் பண்ணி எந்த எலும்புகள் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நாங்கள் பண்ணுறதுக்கான நிறைய கருவிகள் நாங்கள் பயன்படுத்துவோம். And what we're going to do as time goes on, when you take a table home, we will be giving you some information on exercise, nutrition, or everything that could help your family while you're at home using ChiroLife. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் தெரப்பி வர்றவங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்குற அன்னைக்கு நல்லாயிருக்கும், எடுக்கிற அன்னைக்கு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா நீங்கள் கைரோலைஃப் பெட்டை நீங்கள் பயன்படுத்தும் போது, டெய்லி பயன்படுத்தும் போது உங்களுக்கு இதை விட ஒரு நல்ல அனுபவங்களை நீங்களாகவே பெற்றுக்கொள்ள முடியும். Because chiropractic and ChiroLife go hand in hand. Care for life. ஸோ அப்போது கைரோப்ராக்டிக்கும் கைரோலைஃபும் ரெண்டும் இணைந்த கைகளாக தான் செயல்பட்டு இருக்கு. கேர் ஃபார் லைஃப், கைரோலைஃப் அப்படி தான் இந்த கம்பெனியோட தாரக மந்திரம். And as I said, I would not have gotten involved as a doctor from the USA if I didn't believe in ChiroLife. ஸோ அப்போது கைரோலைஃப் பெட் தெரப்பியில், இந்த கைரோலைஃப் பெட்டில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கைரோப்ராக்டிக்காக இருக்கக்கூடிய டாக்டர் நான் அமெரிக்காவிலேருந்து வந்து இதுக்கு உத்தரவாதம் கண்டிப்பாக தரமாட்டேன். அதில் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். And as time goes on, even here in India, a lot of the medical doctors will start to understand that when you have knee pain, ankle pain, back pain, not everybody
is a surgical case right away. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய டாக்டர்ஸும் கைரோப்ராக்டிக் தெரப்பியை பற்றி நிறைய புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க பர்சனலாகவும் எடுத்துக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா டாக்டரும் இதை பற்றி புரிஞ்சுக்குவாங்கங்கிற நம்பிக்கையும் இருக்குது. But you have to remember, if I were a surgeon, I have to operate. So somebody comes in with back pain, you need surgery. Somebody comes in with knee pain, you got to have a new knee. Hip pain, you need a new hip. நான் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சர்ஜனாக இருந்தேன் அப்படின்னா, நீங்கள் எந்த பேஷண்ட் வந்தாலும், இடுப்பு வலிக்குது வந்தாலும் இடுப்பில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவேன், மூட்டு வலிக்குதுன்னு சொன்னாலும் மூட்டில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா நான் படிச்சிருக்கிறது சர்ஜரி. ஸோ அப்போது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட பண்ண முடியும், அதை தான் நான் சொல்லுவேன். More and more people in the USA are turning, as I said, to chiropractic and alternative medicine because medication has so many side effects. ஸோ அப்போது இன்றைக்கி அமெரிக்காவில் சர்ஜரி எல்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா மருந்து மாத்திரைகள் எல்லாமே நிறைய பக்க விளைவுகள் வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இன்றைக்கி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. And here you could see Divyan Patel, myself, working on some patients. ஸோ அப்போது இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கம்பெனியில் எம்டி ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்க திவ்யாங் பட்டேலும் நம்ம டாக்டர் மைக்கேலும் ஒரு பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம குஜராத்துக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு வந்த பேஷண்ட்ஸை இப்படி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க கைரோப்ராக்டிக்கு. We work on special tables. ஸோ அதுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைச்ச அந்த டேபிளில் படுக்க வச்சு தான் நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுப்போம். And we physically adjust the spine. ஸோ அப்போது கைகளை வச்சு தான் நம்ம அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஸ்பைனை. And when that happens, especially in the neck, ஸோ அப்போது கழுத்தில் ஸ்பெஷலாக நாங்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். you will hear some cracking noise. ஸோ அப்போது நாங்கள் கழுத்தில் நாங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு மடமடன்னு அப்பளம் ஓடிடுற மாதிரி ஒரு சவுண்டு அவங்க எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். அதை நிறைய பேர் கவனிச்சிருக்கிறாங்க. But it's not breaking the bones. ஸோ அதனால அந்த சவுண்டு வரும்போது எலும்பு உடையுதுன்னு சொல்லி நிறைய பேர் பார்ப்பாங்க. அது அப்படி கிடையாது. It's a release of nitrogenous gas in the joint. ஸோ எதனால் அந்த சத்தம் வருது அப்படின்னா அந்த டென்ஷன் ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது அந்த சவுண்டு கண்டிப்பாக வரும். அதனால பதட்டங்கள் பயங்கள் வேண்டியதில்லை. But what is funny is, as I do this in India, நான் இங்கே இந்தியாவில் நிறைய பேருக்கு அதை செய்கிறேன். அதில் நிறைய விளையாட்டு நடக்கும். I get a lot of people go, ooh, ah, ee. ஸோ அவங்களுக்கு இதை நான் செய்யும் போது இந்த மாதிரி சவுண்டெல்லாம் போட்டு ஸோ அவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. And recently we had a big event in Gujarat. ஸோ இப்போ சமீபம் லாஸ்ட் வீக்கில் குஜராத்தில் ஒரு பெரிய ஈவெண்ட் நடந்தது. அதுக்காக தான் நான் வந்தேன் பர்பஸ் என்னோட விசிட் இந்தியாவுக்கு. Cairo Life headquarters. ஸோ கைரோ லைஃபோட Ahmedabad. பில்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. And this is the Cairo Life team. ஸோ கைரோ லைஃப் டீம் இனாகிரேட் பண்ணாங்க. நானும் சேர்ந்து இனாகிரேட் பண்ணேன். And we had over 1,000 people. ஸோ அங்கே 1000 பேர் அங்கே அந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய 10 சென்டர்ஸ்லேருந்தும் 1000 கஸ்டமர்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த இடத்துக்கு வந்து அதை அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக நடந்தது. காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 8:30 மணி வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் நடந்தது. அந்த ப்ரோக்ராமோட வீடியோலாம் அடுத்த வாரத்தில் நமக்கு கிடைக்கும். Not only does the CEO, Divyan Patel, in business to help people, but they give back to the people by events like this. ஸோ அப்போது நிறைய பேர் 1000 பேர் வந்தவங்க எல்லாரும் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு வழங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய என்டர்டைன்மெண்ட், ஆர்கெஸ்ட்ரா, டான்ஸு, இந்த மாதிரி ஆப்ரிக்கன் ஃபயர் டான்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் அங்கே நடந்தது. A lot of dancing. நிறைய பேர் டான்ஸ் ஆடினாங்க. அங்கே வந்தவங்க 1000 பேரும் நல்ல ஒரு டான்ஸு டாக்டர் கூட ஆடினாங்க. எல்லாரும் தனித்தனியாக என்ஜாய் பண்ணாங்க. Many hours of dancing. And much pain the next morning from so much dancing at 61 years old. ஸோ என்னோட 61 வயசில் என்னை 1000 பேருக்கு நடுவில் என்னை விட்டு ஒரு 1.5 மணி நேரம் என்னை ஆட வச்சுட்டாங்க. எல்லா கஸ்டமர்ஸும் என்ன என் கூட சேர்ந்து ஆடி என்னை உடம்பு வெளியே வர வச்சுட்டாங்க. They also had some movie stars, some singers, professional singers. ஸோ அங்கே நிறைய பேர் அங்கே ப்ரொஃபஷனல் பாட்டு பாடுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க, சினி ஸ்டார்ஸ், நிறைய விஐபிஸ் அங்கே வந்திருந்தாங்க. அவங்களும் நிறைய பேர் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணாங்க அந்த ஈவெண்ட்டில். And everybody for almost 10 or 12 hours had a great time. A lot of good food, a lot of good dance, and a lot of information about Cairo Life. ஸோ 12 மணி நேரம் அங்கே எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு விழாவை வெற்றிகரமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாகவும் ஆடி பாடி மகிழ்ந்து அங்கே இருந்து போனாங்க.
Because again, you become part of the team, part of the family. ஸோ அப்போது கைரோ லைஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒரு குடும்பமாக தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அது குடும்ப விழாவா ஒரு விழா 1000 பேரோட குஜராத்தில் நடந்தது. அந்த மாதிரி விழாக்கள் நிறைய இடத்துலையும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். And once you understand neurology, உங்களுக்கு ஒன்ஸ் நம்மளோட மத்திய நரம்பு மண்டலம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா, or you understand charts like this or charts like this, இந்த போர்டில் இருக்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, you will begin to understand why you have some problems and why the Cairo Life table works. ஸோ அப்போது இந்த மத்திய நரம்பு மண்டலம் இந்த போர்டை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்த நோய் எதற்காக அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க நோயிலேருந்து விடுபடுறதுக்கு இந்த கைரோ லைஃப் தெரப்பி மிஷினு கண்டிப்பாக உதவி பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கிடைச்சிரும். Now, they know have sciatica. ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லாருக்கும் நிறைய நோய்களோட இருக்காங்க. எனக்கும் சயாட்டிகா பெயின் இருக்கு. I had a bad car accident many years ago. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்தது. அதில் இடுப்பு எலும்பு முறிஞ்சிருக்கு. அதனால சயாட்டிகா வந்திருக்கு எனக்கு. I tried all kinds of therapy. ஸோ அவங்க எல்லா மருத்துவ முறையும் அவங்க பின்பற்றினாங்க இந்த பிரச்சனைக்காக.